இது நம்ம சீமானன் ரீசெண்டா உருட்டின ஒரு தரமான உருட்டு. கண்டிப்பா அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நானும் பேசுவேன், நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஏன் நம்ம சீமானனோட தும்பிகளே என்னடா அண்ணன் இவ்வளவு கேவலமா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு பதிவு. என் பிள்ளைங்க என் மைங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க, நான் அவமானப்படுறேன். பள்ளிக்கூடம் இல்ல படிக்க, என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல. வீட்டுல நாங்க பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ். அதாவது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கிட்டு ஓரமா வைப்போம், அதுக்கு அப்புறம் வருவோம். அதை பத்தி பேசினா உடனே அண்ணனை சாணியால் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மைனெல்லாம் நான் படிக்கவே வைக்க மாட்டேன், படிப்புல என்ன கிடைச்சிட போது, நான் வந்து ஆடு மாடு மேய்க்க விடுவேன் அப்படின்னு சொன்ன அண்ணன் ஏதோ ஒரு புத்தி வந்து படிக்க வச்சிருக்காப்ல. அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அந்த ஆரம்பத்துல இருந்து படிக்க வச்சுக்கிட்டே இருக்காப்ல. உங்களை மாதிரி தும்பிகளத்தையும் படிக்க வைக்க கூடாதுன்ற வெறியில திருறாப்ல. அது ஏன்னு தெரியல, நீங்க தான் கேட்டு தெரிஞ்சு. அண்ணே கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு தமிழ் வழியில தான் சொல்லி தராங்க. உங்க ஊர் இளையாங்குடியிலயும் இருக்கு, சிவகங்கையிலயும் இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க வாயிலே உருட்டி இருக்கிற பிள்ளைல பூரா இங்கிலீஷ் வழியில படிக்க வைக்கிறனால தானே கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்காங்க. 200 ஸ்கூல் மூடிட்டாங்கன்னு. ஏன்னே அப்படி அநியாயமா உருட்டிட்டு இப்ப பாரு, நீ கடிச்சு ஜாம்பியான தம்பி பூரா என்னைய கடிக்க கமெண்ட்ல வரப்போ